சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக உள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் ஒரு புதிய அறிவிப்பொன்றினை விடுத்துள்ளார். குறிப்பாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இன்று காலை புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைகளுக்கு பதில் வழங்கும் வகையிலேயே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இந்த வீடியோ பதிவு ஒன்றினை விட்டுள்ளார். அந்த வீடியோ பதிவில் இன்று புதிதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டுள்ளது சட்டத்திற்கு முரணானது என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வேண்டுமென்றே இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார் என்றும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் நலன் கருதி போராட்டம் நடத்திய மக்களை திசை திருப்புவதற்கு வேண்டுமென்றே செய்யப்பட்ட சதி முயற்சிதான் இந்த நியமனம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வீடியோ பதிவில் தென்மராட்சி பகுதி மக்கள் மற்றும் தனது ஆதரவாளர்களுக்கு சில விடயங்களை குறிப்பிட்டு சொல்லியுள்ளார். அதாவது, இன்று வழங்கப்பட்டுள்ள நியமனம் சட்டத்திற்கு முரணானது, அதை கண்டு யாரும் குழப்பப்பட தேவையில்லை. மீண்டும் நான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக வருவேன் என்றும் அதுவரை மக்கள் எந்த விதமான போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் தன்னுடைய வாயாலோ அல்லது தன்னுடன் சார்ந்தவர்கள் கூறும் வரை பொதுமக்கள் எந்த விதமான போராட்டங்களையோ அல்லது கவனவைப்பு நடவடிக்கைகளையோ மேற்கொள்ள வேண்டாம் என்றும் ஒரு சில நாட்களுக்குள் தான் மீண்டும் தனது சொந்த வீடான சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வருவேன் என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். இது தவிர அந்த அறிவிப்பில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், மற்றது வைத்தியர்கள் மீது அவர் சுமத்தியுள்ளார். இவ்வாறு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் வெளியிட்டுள்ள அந்த பொதுமக்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கான அந்த வீடியோவினை தொடர்ந்து பார்க்கலாம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா, சாவகச்சேரி வைத்தியசாலை. இன்றைக்கும் நான் தான் சாவகச்சேரி வைத்தியசாலை எம்எஸ் சட்டப்படி. இது வந்து எங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்தியர்கள் வந்தால் பொறுப்பெடுக்கிற புத்தகம். நான் இந்த வீடியோ பதிவிடக்கூடாது. அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஒரு அன்ரெஸ்ட் ஒன்று வரக்கூடாது, அதாவது இயல்பு நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் நான் ஒன்றுமே போடாமல் காலையிலும் இருந்தேன். பட் தொடர்ச்சியாக டாக்டர் சமன் பாத்திரனை யாழ்ப்பாணத்தை குழப்பறதுக்காகவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அன்ரெஸ்ட் ஒன்று வர பண்ணுறதாலையும் இவர் ஒரு பொலிட்டிக்கலான மூவ்மெண்ட் ஒன்று செய்கிறாருன்ற சம்பந்தமான எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதால எனக்கு அதை குழம்பாமல் இருக்கணும்ன்றதுக்கான என்னுடைய பொதுமக்கள் குழம்பாமல் இருக்கணும். இப்படியான புள்ளியலால் தான் தமிழ் சமூகம் அழிந்து போனது. முக்கியமாக சமன் பத்திரன் மாதிரியான ஆக்களால் தான் எங்களுடைய தமிழ் சமூகம் அழிந்து போனது. அவர் செய்கிற சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் காரணமாக அவருக்கு நான் சட்டம் வேணுமெண்டா சொல்கிறேன். இதில் லோயஸ்ட் மேர் பார்ப்பீங்க, மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் எடுத்து பாருங்க, அதில் கிளியராக இருக்குது. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான், வேறு ஒருத்தருமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்லை. பட் டாக்டர் சமன் பாத்திரனை தன்னிச்சையாக ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் ராஜீவ் அவர்களை போட்டிருக்கிறார். அதை நான் அப்படியே விடுவோம்னு பார்த்தேன். பட் எல்லா பப்ளிக்கும் அன்ரெஸ்ட் ஆகி கொண்டு போகிறதால இன்னொரு திருப்பியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும்னு எனக்கு சொல்லப்பட்டதால் நான் இந்த வீடியோ அவசரமாக விட்டு இந்த மக்களை நான் அமைதியாக இருக்க சொல்லி கேட்குறேன். ஒருத்தருமே நீங்கள் நான் சொல்லும் வரைக்கும் ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. நான் இதுவரைக்கும் ஒருத்தரையுமே பிள்ளையா சொல்லல அதை விடைங்கோ அதை விடைங்கோ சொன்னேன். கடைசியாக நான் சொன்ன ஒரு வசனத்தால் தான் எல்லா போராட்டமுமே அதோட போலீஸும் போராட்டமும் சந்தோஷமாக போகக்கூடிய இருந்தது. எனக்கான இதை கேளுங்கோ. இதுதான் டாக்டர்ஸ் வேர் சைன் பண்ணுற புக். இது 2010ஆம் ஆண்டு கோதாசன் ஐயா அவருக்கும் எனக்கு செய்த அதே அநீதி தான் செய்தவ. கோதாசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டாக்டர்ஸ் மேர் சைன் பண்ண புக் இது. இந்த புக்குன்னு கடைசி பக்கத்துக்கு போகிறேன். கடைசி பக்கம், அதுக்கு பிறகு கடைசி பக்கம் போகிறேன். இதுக்காங்கால பக்கம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதுக்காங்கால பக்கங்கள் இல்லை, சரிதானே? இந்த புத்தகத்தில் கடைசியாக சைன் பண்ணியிருக்க டாக்டர் திஷானி 7ஆம் தேதி வந்தவ 6ஆம் மாதம். அதுக்கு பிறகு நான் 14ஆம் தேதி 6ஆம் மாதம் இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் சாவகச்சேரிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காண்டி ஒரு வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் பொய் பிரச்சாரம் செய்யணும். இது ஒரு குற்றவாளிகளுக்கு எதிரான போராட்டம். அது வைத்தியர்களாக இருக்கட்டும், ஆராக இருக்கட்டும், ஆரண்டாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். நோயாளர்கள் அவருடைய உரிமையை வென்றெடுக்கணுன்றதுக்காண்டி ஆரம்பித்த போராட்டம். இது அரசியல் போராட்டம் இல்லை. இதில் கடைசியாக சைன் பண்ணியிருக்கிறது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா, MS BHC. I, Dr. R. Archuna, assume duty as Medical Superintendent acting today on 14/6/2024 at BHC, reference letter NP HTCS 12P2. பட் இதுக்கு முதல்ல என்னோட லெட்டர் NPக்கு கொடுக்க, அதாவது இவருக்கு கொடுபட்டு பத்திரசருக்கு கொடுபட்டு அதிலிருந்து அவர் அடித்த கடிதம் தான் இதில் எழுதியிருக்கிறேன். இப்போவும் நான் தான் MS. அதாவது நீங்கள் இவர்களுடைய அந்த மக்களை திசை திருப்புறதுக்காண்டியும் போராட்டங்களை வெடிக்க பண்ணுறதுக்காண்டியும் அரசியல் லாபங்களாக மாற்றுறதுக்காண்டி டாக்டர் சமன் பாத்திர செய்கிற ஒரு ஊழலால் அதாவது இவர் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இயல்பு இல்லை என்று சொல்லி காட்டி மக்களை திசை திருப்பி
போராட்டங்களை நடக்க பண்ணி அதன் மூலம் 1-2 தமிழ் மக்களை பண்ணி அதன் மூலம் இவர் லாபமடைய பார்க்கிறாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. அதனால் என்னுடைய அன்பு தெய்வங்களுக்கு, அதாவது என்ன இதுவரைக்கும் தூக்கி வச்சிருக்கிற என்னுடைய அன்பு தமிழ் தெய்வங்களுக்கும் மொழி சார்ந்த என்னுடைய எத்தனையோ முஸ்லீம் டாக்டர்ஸ் கழிச்சிட்டோம், முஸ்லீம் ஆக்கள் கழிச்சிட்டோம், எத்தனையோ சிங்கள ஆக்கள் கழிச்சிட்டோம். என்னுடைய இலங்கை வாழ் மக்களுக்கு நான் வேண்டிக் கொள்றது உண்டு. இதுக்குரிய பதிலோடு நான் திரும்பி வருவேன். என்னுடைய அமைச்சர்கள் மேர், என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் மேர் எல்லாருமே இதில் தோற்று போயிடணும். இப்படியான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மக்களை பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை சமன் பாத்திரனை வந்து கொழும்பில் இருந்து, அதாவது தெற்கு பக்கம் இருந்து வந்து தெற்கு பக்கத்தின் குரலாக வந்து ஒரு பிழையான ஒரு பிரதிபலிப்பை இவர் ஏற்படுத்தி சிங்களவர்கள் கூடாது என்ற ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறதுக்கான இவர் செய்கிற செயற்பாடுகள் வந்து சரியான மன்னிக்கப்படக்கூடிய குற்றம். இவர் வந்து டாக்டர் ராஜீவை வந்து தன்னுடைய கைப்பட எழுதின கடிதத்தில் தான் MS ஆக்கியிருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லை, இங்கே செக்ரட்டரியில இருந்து கடிதம் வந்தால் அந்த கடிதத்தை காட்டணும் அண்டேட்டில் இதுவரைக்கும் காட்டாமல் தான் பேக்டேட் பண்ணிப்பட்டு ஒரு வேலையை செய்யலாமன்ற ஒரு நம்பிக்கையில், பிறடேட் போட்டு எடுத்துக்கொள்ளலாமன்ற நம்பிக்கையிலையோ அல்லது வந்து இது வந்து சட்டங்களுக்கு போகாத நம்பிக்கையிலேயே செய்திருக்கணும். அதால் பொதுமக்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏமாற வேண்டாம். என்னுடைய வாயிலிருந்தோ அல்லது என்னுடைய சார்பான அரசியல்வாதிகளின் வாயிலிருந்தோ ஒரு வசனம் வரும் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். இதே ஒரு பெரிய பொருளாக்க வேண்டாம். டாக்டர் ராஜீவன் அவர்களுக்கு நான் ஒரு 2-3 நாளைக்கு வேலை செய்கிறதுக்குரிய அவற்றை ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி நான் ஒன்றுமே கதைக்காம விட்டு நான் அவரும் சாவச்சேரி MS லிஸ்ட்டில் வரட்டும். அவர் வாழ்க்கையில் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டனாக வரையிலாது. என்னோட அவர் அந்த கோர்ஸ் எடுக்கையில் அவர் படித்தது கம்யூனிட்டி மெடிசின். பட் அவர் என் அண்ணா தானே, அதால் என் அண்ணாவை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். வித் லவ், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இப்போதைக்கு நான் தான் MS. அது என் ஹாஸ்பிட்டல் இல்லை, அது என் வீடு. நான் திருப்பி வருவேன், நான் என் வீட்டை கட்டி எழுப்புவேன். நன்றி, வணக்கம். நான் திருப்பவும் உங்களோட இணைஞ்சு கொள்வேன். இவ்வாறான ஒரு அறிவிப்பினை தான் அவர் விட்டுள்ளார். குறிப்பாக பொதுமக்கள் வைத்தியசாலையின் நலன் கருதி போராட்டங்களை நடத்துகின்ற போது அந்த சம்பவ இடத்திற்கு வந்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்காத வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் ஜாழ்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் அங்கு இன்று புதிதாக நியமனம் பெற்று வந்திருந்த அந்த வைத்திய அதிகாரியின் பொறுப்பேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு மகிழ்ச்சிகளை வெளியிட்டினமை தொடர்பில் தென்மராட்சி பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த குழப்ப நிலையை அடுத்து தான் ராமநாதன் அர்ச்சுனா இவ்வாறான ஒரு பதிவினை விட்டுள்ளார். இருப்பினும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக ஒரு பதில் வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டுள்ளமை தென்மராட்சி பகுதி மக்களிடையே பெரும் குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சில போராட்டங்களை முன்னெடுக்கவும் அவர்கள் தயாராகி வருகின்றனர். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் பொது அமைப்புகளுடன் நடத்தி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இவ்வாறான ஒரு அறிவிப்பினை விடுத்துள்ளார். இவ்வாறான ஒரு குழப்ப நிலை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. இதனால் எந்த நேரங்களில் என்னவும் நடக்கலாம் என்ற நிலைதான் தற்பொழுது அங்கு காணப்படுகின்றது. இவ்வாறு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பில் வெளிவருகின்ற புதிய தகவல்கள் அல்லது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வெளியிடுகின்ற அறிவிப்புகள் தொடர்பான தகவல்களை நீங்கள் நமது தளத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.